வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். ஒன்று வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணர் பாதம் எப்படி போடணும் அப்படிங்கிறது பார்க்க போறோம். அடுத்து வந்து அரிசி மாவு கோலத்துக்கு அரிசி மாவை முன்னாடியே எப்படி தயார் பண்ணி வச்சுக்கலாம், அன்னைக்குன்னு தயார் பண்ணாம இன்ஸ்டண்டா தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா அரிசி மாவு கோலம் நினைச்சப்ப போட்டுக்கலாம். அதை எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. அரிசி மாவு கோலத்துக்கு இன்ஸ்டண்ட்டாக மாவு தயாரிக்க போகிறோம். அதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துக்கணும். அதை 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிக்கணும். கோலம் தானே, அதனால கழுவாமல் நீங்கள் அரைக்கக்கூடாது. அப்போது நமக்கு கோலம் வெள்ளையாக கிடைக்காது. அதனால நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா மைய அரைக்கணும். நைஸாக அரைச்சிடணும். பச்சரிசி தான் அரைஞ்சிரும். இதை ஒரு தட்டில், பெரிய அகலமான தட்டில் இது மாதிரி பரப்பி ஊற்றி வச்சிடணும். அடுத்து வந்து வெயிலில் வச்சு காய வைக்கணும். இது வந்து வெயிலை பொறுத்து 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ சீக்கிரமாக காஞ்சிரும். காஞ்ச உடனே இந்த மாதிரி ஏடு ஏடாக இருக்கும். இந்த ஏடு ஏடாக இருக்கிறத நீங்கள் ஒரு பேப்பரில் வச்சு சுத்தியில் வச்சு தூள் பண்ணியும் வச்சுக்கலாம், இல்லை அப்படியேவும் வச்சுக்கலாம். இது தண்ணியில் போட்ட உடனே ஈஸியாக கரைஞ்சிரும். அதனால் நான் அப்படியே தான் வச்சுக்க போகிறேன். இதை நம்ம ஒரு டப்பாவில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நீங்களும் இது மாதிரி 1 கப் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய அரிசி ஊற போட்டு நிறைய இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வருஷம் ஃபுல்லாக நீங்கள் மாவு கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம நாளும் கிழமையும் ஒரு கோலம் போடணும்னா கஷ்டப்பட்டு அரிசி ஊற வச்சு அதை அரைச்சி செய்ய வேண்டாம். இது மாதிரி இருந்துச்சுன்னா நினச்சப்ப அரிசி மாவு கோலம் நம்மளால போட முடியும். நான் இது எப்படி போடணும்னு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ தேவையான அளவு ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். உடனே கரைஞ்சிரும் ஈஸியாக. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் துணி வச்சு நம்ம மாவு கோலம் இழுக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் எப்போவுமே, அப்போ தான் இழுக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா வரும். நான் ஒரு சின்ன கோலம் போட்டு காமிக்கிறேன். ஆனால் கட்டாயமாக நீங்கள் அரிசியை நல்லா கழுவிட்டு 2-3 டைம் கழுவிட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா கோலம் வந்து நல்லா காஞ்ச உடனே வெள்ளையாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பழுப்பு கலரில் இருக்கும். நீங்கள் ஒழுங்காக கழுவாமல் பச்சரிசியை அப்படியே அரைச்சிட்டிங்கன்னா. அது மாதிரி ரொம்ப கெட்டியாக வச்சு போடக்கூடாது. கோலம் போடுறவங்களுக்கு கட்டாயமாக தெரியும். புதுசாக போடுறவங்க கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இழுக்கிறதுக்கு. உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் அரிசி மாவு கோலத்துக்கு தயார் பண்ணுற மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம கிருஷ்ணர் பாதம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக வச்சுக்கணும், ரொம்ப கெட்டியாக வச்சுக்க கூடாது. அடுத்து வந்து கையில் இருக்க இந்த வளையல கழட்டிடணும். ஏன்னா ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். ஒரு ஈர துணி வச்சுக்கோங்க. நல்லா பிழிஞ்சிட்டு கீழே சிந்துனுச்சுன்னா கையோட தொடச்சி விட்டுறணும். இப்போ நம்ம கையோட பாதத்தை இந்த மாதிரி மடக்கணும். இந்த இடம்தான் நமக்கு பாதமாக கிடைக்க போகுது. மாவுல தொட்டு நம்ம வைக்க போகிறோம். இப்போ ஒரே கையால் 2 பாதம் வைக்க முடியும். அதாவது குட்டி பாதம் இல்லை கொஞ்சம் பெரிய பாதம். இந்த கையை வந்து நீங்கள் லேசாக மூடி அந்த அடியில் மாவை தொட்டு இப்படி வச்சிங்கன்னா நமக்கு பாதம் கிடைக்கும். விரலால் 5 விரல் வச்சிடணும். இது வந்து கொஞ்சம் பெரிய பாதமாக கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இதை விட குட்டி பாதமாக வேணும்னா நல்லா கையை இறுக்கி மூடணும். அதுக்கப்புறம் அதை மாவில் தொட்டு இது மாதிரி வைக்கும்போது குட்டி பாதமாக கிடைக்கும். ஒரே கையால் நம்ம குட்டி பாதமும் செய்ய முடியும், கொஞ்சம் பெரிய பாதமும் செய்ய முடியும். அதாவது கையை லேசாக மூடுனா கொஞ்சம் பெருசாக கிடைக்கும், இறுக்கி மூடினீங்கன்னா கொஞ்சம் குட்டி பாதமாக கிடைக்கும். உங்களுக்கு இதில் எந்த பாதம் வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பாதம் வைக்கும்போது ஃபஸ்ட்டு வலது கையால் பாதத்தை கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வைக்கணும். ஏன்னா அப்போ தான் இடது காலோட பாதத்தை வைக்க முடியும். அதனால் கேப் விட்டு ஃபஸ்ட்டு இது மாதிரி வலது கையால் வச்சிடணும். அப்புறம் விரல் வச்சிடணும்.
இப்ப அடுத்த இடது கைய மடக்கிட்டு, இந்த 2 பாதத்துக்கு நடுவுல பாதம் வைக்கணும். இப்ப இடது காலோட பாதம் கிடைக்கும். வலது கால், இடது கால். இப்படி மாத்தி மாத்தி நம்ம வச்சுக்கிட்டே போகணும். இப்ப இத வந்து நம்ம வெளியில இருந்து ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி வச்சுட்டு முடிக்கும்போது 2 பாதத்தையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு முடிக்கணும். இத வந்து நம்ம வெளியில இருந்து தான் தொடங்கணும். ஃபர்ஸ்ட் தொடங்கும்போது வாசல்ல 2 பாதம் வைக்கணும். அதுக்கப்புறமா இடது கை, வலது கைன்னு மாத்தி மாத்தி நம்ம வச்சுக்கிட்டே அப்படியே சாமி ரூம் வரைக்கும், சாமி இருக்கிற இடம் வரைக்கும் கொண்டு போகணும். நடுவுல இப்ப நிலவாசப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இந்த மாதிரி 2 பாதம் வைக்கணும். 2 கையால இது மாதிரி வைக்கணும். வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம இடது கை, வலது கைன்னு அப்படியே கொண்டு போய் எங்க சாமி இருக்கிறாங்களோ அங்க வரைக்கும் கொண்டு போயிரணும். முடிக்கும் போதும் நம்ம 2 பாதம் வச்சு முடிக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பாதம் போடுங்க. கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனும் எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.